Example 7.4. In how many ways can the students answer 3 true or false type questions in a slip test? Slip testனா என்னென்னா குயிக் டெஸ்ட்டுன்ற மாதிரி குயிக்காக ஒரு 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதுது. இல்லை சர்ப்ரைஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஷார்ட் டெஸ்ட் சொல்லலாம், ஆர் இன்ஃபார்மல் டெஸ்ட்டு. ஸோ 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை டைப்பாக வந்து கொஸ்டின் 1 எப்படி எழுதலான்னா ஐதர் எல்லாமே வந்து ட்ரூவாக வரலாம். அப்புறம் ஃபஸ்ட்டு 2 ட்ரூ அடுத்தது ஃபால்ஸாக போடலாம். ஃபஸ்ட்டு ட்ரூ அடுத்தது ஃபால்ஸ் அடுத்தது ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய. இப்போ ப்ராபபிலிட்டிஸ் மாதிரி when tossing a coin என்னென்ன வரும், வாட் ஆர் த ப்ராபபிலிட்டிஸ் when tossing a coin அப்படின்னா நம்ம என்ன போடுவோம்னா ஹெட் ஆர் டெய்ல் அப்படி போடுவோம். ஸோ while tossing a coinனா நம்மளுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஹெச் டெய்ல். ஸோ 1 காயினுக்கு இது. ஸோ 2 காயின்ஸ் இது பண்ணும்போது டைஸ் பண்ணும்போது இது ப்ராபபிலிட்டியில் வரும். நீங்கள் 9th 10th படிப்பீங்க. இப்போ ஹெச் வரும், ரெண்டுமே ஹெட்டாக வரும். இல்லை ஃபஸ்ட் ஒன் ஹெட்டு செகண்ட் ஒன் டெய்லாக வரும். அப்புறம் இல்லை ஃபஸ்ட் ஒன் டெய்ல் செகண்ட் ஒன் ஹெச்சாக வரும். டி ரெண்டுமே டெய்லாக வர சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு அதுனா வந்து 3 ட்ரூவாக வரும், இல்லை 3 கொஸ்டின்மே 2 ட்ரூ ஒரு ஃபால்ஸாக வரும், ஒரு ட்ரூ. இத்தனை சான்சஸ் இருக்குது. எத்தனை சான்சஸ் இருக்குன்னா 8 சான்சஸ் ஆகுது எதுவாக ஒன்று. இப்போ நீங்கள் வந்து இது எக்ஸாம்பிள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இது 4 டி 4 எஃப் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 டி 2 எஃப் 2 டி 2 எஃப் போட்டுக்கோங்க. அதே டிஎஃப்னு போட்டுக்கோங்க. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், ரிமெம்பர் பண்ணுறதுக்கு. இது 3மே இது 4மே வந்து ட்ரூ, அந்த 4மே ஃபால்ஸ். அண்ட் தென் 2 டிடி எஃப்எஃப் டிடிஎஃப்எஃப் இது வந்து ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க, டிஎஃப்னு. ஸோ அதுதான் வந்து என்னென்னா Q1 வந்து நம்ம இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வரும்னா நம்மளுக்கு டிஎஃப் டிடி அதுதான். Q1 வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருந்ததுன்னா இது அஷ்யூமிங் தட் த கொஸ்டின் Q1 இஸ் ஆன்சர் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குன்னா டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் அதுதான் போட்டிருக்காங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்னென்ன சான்சஸ்னால் டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப். அந்த Q1 இஸ் ஆன்சர்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்னென்ன சான்சஸ்னால் டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ Q2 வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இப்போ இது ரெண்டுமே Q1க்கு. இப்போ Q2 வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்னென்ன சான்சஸ் இருக்குன்னா மீதி ரெண்டுமே என்னென்ன இருக்குன்னா டிடி Q2 இஸ் ஆன்சர்டு ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வரும்னா ஈக்குவல் டு இதை எடுத்து எழுதிக்கோங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா Q2 வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன வரும்னா டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் எழுதுங்க. டிடி டிஎஃப் ட்ரூவாக இருந்ததுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் எடுத்துக்கோங்க. Q2வை விட்டுட்டு டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் இதே Q2 வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஆன்சர்ட் ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்னென்னா இந்த ஃபால்ஸ் இருக்கிறது மட்டும் எடுங்க. டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் அதே தான் வரும். டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் இதே தான் வந்து Q1க்கும் வந்தது. டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் ஆன்சர்ட் ஃபால்ஸாக இருந்தால் டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப். இதே Q3 வந்து டீயாக இருந்ததுன்னா ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன அதே தான் டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் இந்த ட்ரூவை தவிர மீதி எடுத்துக்கணும். இதே Q3 வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன டிடி டிஎஃப் எஃப்டி எஃப்எஃப் அதே தான் மூணுத்துக்குமே. Q1 இஸ் ஆன்சர்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா இதே தான், Q1 இஸ் ஆன்சர்ட் ஃபால்ஸாக இருந்தாலும் அதான். அதே தான் Q2 இஸ் ஆன்சர் ட்ரூவாக இருந்தாலும் அதான், Q2 ஆன்சர் ஃபால்ஸாக இருந்தாலும் அதான். இதே தான் Q3க்கும் சேம். ட்ரூவாக இருந்ததுன்னா இது சேம் திங், அண்ட் Q3 ஃபால்ஸாக இருந்தாலும் சேம் திங். இப்போ புரியுதா?
நீங்கள் எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கணுன்னா இது 4 T 4 F, அப்புறம் 2 T 2 F 2 T 2 F, இது ஆல்டர்னேட்டிவாக TF TF TFன்னு போட்டுருவோம். ஸோ அப்போ என்ன பாசிபிலிட்டிஸ் வேஸ்னால் 2 × 2 × 2 இன்னும் ஐதர் ட்ரூவாக இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாக இருக்கலாம். அப்போ 2 வேஸில் போடும்போது 2 × இது என்னென்னா டோட்டலாக 8 வேஸ், தட் இஸ் 2 × 2 × 2 பாசிபிள் வேஸ் என்னென்னா 8 பாசிபிள் வேஸ். அது மட்டும் நீங்கள் எழுதிருங்க. thus as each question has only 2 options. 2 ஆப்ஷன்ஸ்னால் ஒரு கொஸ்டினும் என்ன, ஒன்று ட்ரூவாக போடலாம் இல்லை ஃபால்ஸாக போடலாம். ஓகேவா? இல்லை ரெண்டுமே ட்ரூவாக போடலாம் இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக போடலாம். அப்போ 2 வேஸாக போடும்போது என்னென்னா இஸ் 2 × 2 இதை இந்த டேபில் போடும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் 8 தடவை நம்ம பாசிபிள் வேஸ் இருக்குது. 3 கொஸ்டினை இந்த மாதிரி 8 பாசிபிள் வேஸில் போடலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு போடும்போதே தெரிஞ்சிடும் இது ஆன்சர் 8 வரைக்கும் வருது. ஓகே, 3மே ட்ரூவாக போடலாம், 2 ட்ரூ 1 ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ 2 ஃபால்ஸு, ஃபால்ஸ் 2 ட்ரூ, ஃபால்ஸ் 2 ஃபால்ஸ், 2 ஃபால்ஸு ஒரு ட்ரூ. ஸோ 8 பாசிபிள் வேஸில் இது போடலாம். ஓகே, பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி போட்டுக்கிறீங்கன்னா 1 × Q1. இப்போ Q1 ஆன்சர் பண்ணும்போது 2 செட்டு ட்ரூ, ஓகேவா, 2 செட்டு ஃபால்ஸ். அதே மாதிரி Q2 ஆன்சர் பண்ணும்போது ஒரு Q2 ஆன்சர் பண்ணும்போது நெக்ஸ்ட் கொஸ்டின்னு 2 செட்டு ட்ரூ 2 செட்டு ஃபால்ஸ், அதான் 2 × ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது அப்புறம் Q3 ஆன்சர் பண்ணும்போது 2 செட்டு T வரும் அண்ட் 2 செட்டு ஃபால்ஸ் வரும். ஸோ அதுதான் Q1 × 2 × T/F. அதே மாதிரி Q2 × 2 × either true or false, அதாவது 2 செட்ஸ் வரும். ஸோ இதுவும் Q3 × 2 sets of true or false equal to 8 ways. ஓகே.